ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி கூட நான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம வீட்டில் எல்லா வீட்லேயுமே கொத்தமல்லி, அதாவது மல்லித்தழை எல்லார் வீட்லேயுமே இருக்கும். அதை நம்ம இந்த இலைகளை மட்டும் எடுத்துகிட்டு அது தண்டு பகுதி வேர்லாம் தூக்கி போட்டுருவோம். இன்றைக்கி அது பண்ணாமல் ஒரு சூப்பரான டிஷ் பண்ண போகிறோம். இந்த கொத்தமல்லியில் நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. இதய சம்மந்தமாக இருக்கிறதுக்கும், ரெண்டாவது சர்க்கரை வியாதிக்காரங்களுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது நல்ல செரிமான சக்தியை உண்டு பண்ணும். இதை நல்லா கழுவி எடுத்துட்டு அந்த இலைகளை மட்டும் தனியாக எடுத்து கட் பண்ணிவிட்டு தண்டு பகுதியும் வேர் பகுதியும் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு பொடிசாக கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கிட்டேன். அரை ஸ்பூன் அளவுக்கு குருமிளகு ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா இது கூட ஒரு 5 பெரிய சைஸாக இருக்க பூண்டு பற்கள் சேர்த்துக்கலாம். சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 10 கூட சேர்த்துக்கலாம். ஒரு சின்னதாக ஒரு மீடியமான இருக்கிற ஒரு சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகா, ஒரு காஞ்ச மிளகா இதெல்லாம் சேர்த்து நல்லா குறப்பாக அரைச்சிக்கலாம், தண்ணி எதுவும் சேர்க்காம. இந்த கொத்தமல்லி தலையில் பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ, சி, கே மற்றும் நார்ச்சத்து ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. அதனால் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் 2 கிளாஸ் தண்ணி வச்சு கொஞ்சமாக ஒரு அரை நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நல்லா ஊற வச்சுருக்கேன். அதை கரைச்சிக்கலாம். அதிலே 2 மீடியம் சைஸ் தக்காளி அதையும் சேர்த்துட்டு நல்லா கரைச்சிக்கலாம். இந்த புளி தண்ணி கூடவே தக்காளியை கரைச்சிக்கோங்க, ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ நமக்கு அந்த மல்லித்தழை இலையில விட அதோட தண்டு பகுதியில் தாங்க அளவுக்கு அதிகமான அந்த அரோமா, அதாவது அந்த 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 மனம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இன்றைக்கி நம்ம அதை ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி கூட நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு 1.5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக ஒரு 10-12 வர அளவுக்கு வெந்தயம், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகும் சேர்த்துக்கிட்டேன். ரெண்டுமே நல்லா பொரிஞ்சுக்கிட்டுங்க. அதாவது வெந்தயம் நல்லா செவந்துரட்டும், கடுகு நல்லா படபடன்னு பொரியட்டும். அதுக்கப்புறமா நம்ம நல்லா கொரப்பாக அரைச்சி வச்சுருக்கிற நம்ம மல்லித்தலையோட தண்டு வேரெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் சேர்த்துட்டு தக்காளி கரைச்சிருக்கோம்ல, அந்த தக்காளியோட சதை பகுதியெல்லாம் கொஞ்சம் மேலே இருந்தது, அதையும் எடுத்து இதில் சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கிட்டேன். வதக்கி விட்டதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் மட்டும் இதோட பச்சை வாசமெல்லாம் நல்லா போகிற அளவுக்கு நான் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். அந்த மாதிரி நீங்களும் கலந்து விட்டுக்கோங்க. இப்போது தக்காளி இந்த கொத்தமல்லி அரைச்சதையும் நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இது கம்ப்ளீட்டாக அந்த பச்சை வாசமெல்லாம் போயிடுச்சு அப்படின்னா ரொம்ப நேரம் கலக்க வேணாம், கொஞ்சம் நேரம் மட்டும். இதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம தக்காளி கூட புளித்தண்ணியும் நல்லா கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜார்லேயும் அந்த தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு அதையும் கழுவிட்டு இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு. இப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம இன்றைக்கி ரசம் தான் பண்ணுறோம் அப்படின்னு. நம்ம நார்மலான ரசம் பண்ணாமல் இந்த மல்லித்தலையோட அந்த தண்டு பகுதி வேர் பகுதி வச்சு ரசம் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். நல்ல ஒரு டேஸ்ட் மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புக்கு நான் ஃபஸ்ட்டே சொன்னது மாதிரி நிறைய சத்துக்கள் கிடைக்குது. இது நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா உண்டு பண்ணுது, டாக்டர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. செரிமான தன்மையை நல்லா அதிகமாக ஏற்படுத்தும். இது நிறைய நார்ச்சத்து உள்ளது. அதனால் நீங்கள் அதை வேஸ்ட் பண்ணாமல் ஒரு முறையாவது இந்த மாதிரி ரசம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் சாப்பிட்டு பார்த்தேன், ரொம்பவே சூப்பராக இருக்குது. மூடி போட்டு நல்லா நுரக்கூட்டி இந்த அளவுக்கு வர அளவுக்கு வெயிட் பண்ணேன். நல்லா இந்த மாதிரி பொங்கி வந்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இறக்கி வச்சுட்டு சுட சுட சாதம் கூட போட்டு சாப்பிட வேண்டியதான். ரொம்ப டேஸ்டான ஒரு மல்லித்தலையோட தண்டு வேர் வச்சு ரசம் எப்படி பண்ணுறது அப்படின்னு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். இந்த ரெசிபிக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தான், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ரெசிபியில் மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.